அன்னிலேருந்து நான் அவரை பார்த்ததில்லை. நான் அடிக்கடி குட் மார்னிங் அப்புறம் டயர்லாம் போடுவேன். திடீர்னு ஒரு 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 நிகழ்ச்சிக்காக பிணைங்கி வந்திருக்காரு. நானும் அந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அவர் மேடையில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஹை கமிஷனர், மலேசியா ஹை கமிஷனர் திரு சரவணன் அவர்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதோட, நம்மளால் வந்திருக்காரு அப்படின்னு நான் உடனே எஸ்எம்எஸ் பண்ணேன். சார் நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ எந்த டேபிள் உட்காந்துருக்கேன் உடனே பார்த்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சேன். அன்னிலிருந்து அற்புதமான இவரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு தான் ஸ்ரீ ரமேஷ் அவர்கள். அவர் தான் ஒரே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறதுனா அவர் தான், ஒரே தமிழன் லைட் அவுட். வந்த இந்த வருகை வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே எம்ஜிஆர் ஐயா வந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது. சொல்லுங்க, இந்த எம்ஜிஆர் ஐயாவுடைய தோற்றம் என்ன, இன்னைக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? வணக்கம் அன்பான எம்ஜிஆர் ரசிக பெருமக்களே. இன்று நான் சென்னையிலே ஒரு கலை நிகழ்ச்சிக்காக வந்திருந்தேன். அதாவது மலேசியாவின் மாய்காவின் தேசிய தலைவராக கடந்த 22 ஆண்டுகள் தலைவராக இருந்து அங்குள்ள நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல வெளியூரில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்த டத்து ஸ்ரீ துன் டாக்டர் சாமிவேலு அவர்களின் இன்று பிறந்தநாள், 89வது வயது பிறந்தநாளை அவர் இல்லை இந்நாள் இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்த உலக நேசன் தமிழ் திரு ES மணி அவர்களோட ஏற்பாட்டில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் சென்னைக்கு இது முதல் தடவை இல்லை, இது என்னோடய 25வது பயணம். இந்த 25வது பயணத்தில் சென்னைக்கு நான் வரும்போதெல்லாம் இந்த ராமாவரம் தோட்டத்தில் உள்ள இருக்கின்ற ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது வாய் கண் பார்வையற்றவர்கள், பேச முடியாதவர்கள், இவர்களுக்கு எப்பயும் நாங்கள் வந்தால் உணவு அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த உணவு அளிப்பதற்காக என்னோடு உறுதுணையாக இருந்த பனாங்கு மாநில வீட்டு அமைச்சர் மதிப்புமிகு டத்து ஸ்ரீ சுந்தரராஜ் சோமு அவர்கள், அப்புறம் பனாங்கு மாநில மேயர் டத்து ராஜேந்திரன் அவர்கள், பனாங்கு குற்ற புலனாய்வின் துணைத் தலைவராக வீட்டிற்கும் அருமைமிகு சகோதரர் மதிப்புமிகு டத்து ஸ்ரீ புலேந்திரன் அவர்கள், மற்றும் பனாங்கிலே ஒரே ஒரு தமிழர் லைட் ஹோட்டல் என்ற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உரிமையாளரான தான் ஸ்ரீ ரமேஷ் அவர்கள், மற்றும் சிங்கப்பூர் தொழிலதிபர் டாக்டர் சென்னையா அவர்களும், அவர் தம் துணைவியார் திருமதி டாக்டர் ஜோபினா நாயுடு அவர்களும், மற்றும் பனாங்கு மாநில மாய்காவின் தலைவராக இருக்கும் டத்தோ தினகரன் அவர்கள், மற்றும் இணைய நண்பர்கள், மற்றும் தமிழகத்திலே எனக்கு உறுதுணையாக இருந்த தம்பி ரமேஷ். நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் எல்லா ஏற்பாடும் சொல்லிடுவேன். ரொம்ப சுறுசுறுப்பாக நான் நினைச்ச மாதிரி செய்து கொடுக்குற தம்பி ரமேஷ் அவர்கள். ரமேஷ் வந்து இங்கே உள்ள எல்லாரையும் அவருக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரியான ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஒரு பையன் அவர். அதோடு இங்கே மற்றும் என்னோட உறுதுணையாக இருந்த போலீஸ் அதிகாரியாக காவல் அதிகாரியாக இருந்த திரு செல்வராஜ் அவர்கள். அப்புறம் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து மலேசியாவில் வந்து மனித நேயம் என்ற ஒரு இதுக்கு தலைவராக இருந்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் எங்கிருந்தெல்லாம் இருந்து இந்த வேலை செய்வதற்காக மலேசியா வருகிறவர்களை அந்த முதலாளிமார்கள் கொடுமைப்படுத்துவது, சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் இவர் எடுத்து செஞ்சு அவர்களை இது வரைக்கும் 3000 கேஸுக்கு மேலே அவர் செஞ்சு அவங்களுக்கு பணம்லாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பி திருப்பி அனுப்பிட்டு நிறைய விஷயம் இருக்குது அவரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது இவர்கள் எல்லாமே எம்ஜிஆரோட பற்றாளர்கள் அவர். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வரும்போது எனக்கு உறுதுணையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் உள்ள நாடாளுமன்ற தலைவர் ரஞ்சித் அவர்கள்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோடு இருந்த அனைவருக்குமே இந்த வேலையை நான் நன்றி கூறுறேன். இது நோக்கமே வந்து எனக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வரும்போதெல்லாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க
நிறைய கேட்கல. எனக்கு ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அது வந்து நம்ம தலைவர், புரட்சி தலைவர், சரித்திர நாயகன், மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு அளிக்கும்போது அது என்னோட மட்டுமே செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சிலர்கிட்ட நன்கொடை வாங்கி அதை நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதுவும் வேணும்னா நான் செய்கிறது உண்டு. ஸோ இந்த வகையில் வந்து எல்லாருக்குமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஐயா, இது வந்து 4வது முறையாக செய்கிறேன். தொடர்ந்து செய்யணும்னு ஆசை. இது இங்கே உள்ளவர்கள் நான் நினைக்கிறேன், இந்த கல்லூரி பாருங்கள் இத்தனை வருஷமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தைகள் இங்கே படித்து அதை காத்தவர்கள் திருமதி லதா ராஜேந்திரன், அவருக்கும் இந்த வேலையில் நன்றி. இந்த நிகழ்வுக்கு மற்றும் ஒருவர் சிங்கப்பூர் தொழிலதிபர் டாக்டர் சின்னையா மற்றும் அவர் தம் துணைவியார் டாக்டர் துபினா நாயுடு அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். காரணம், என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் அவர்களுடைய ஆதரவு பற்றாத ஆதரவாக இருக்கிறது என்று நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றும் ஒரு தொழிலதிபரை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அவர் தொழிலதிபர் டத்து மரியதாஸ் அவர்கள். அவர் பனாங்கு மாநிலத்திலே மாலியா என்ற பேக்கரி வச்சுருக்கார். அவரும் நல்ல ஏழை எளியவருக்கு உதவி செய்யக்கூடியவர். அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் அடுத்து மரியதாசும் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் மலேசியாவில் எம்ஜிஆர் ஐயாவுடைய எப்படி ஈர்ப்பு, அதை பற்றி சொல்லுவோம். மக்கள் எந்த மாதிரி ரசிக்கிறாங்க? நான் வந்து சின்ன வயசுலேயே நான் ஒரு 7 வயசுல பார்த்த படம் பெற்றதன் பிள்ளையா. அது வந்து ஒரு தீபாவளிக்கு எங்கள் அப்பா சொல்கிறாரு, என் கூட பிறந்தவர்கள் 14 பேர். அப்போ நான் 8வது பிள்ளை. படம் பார்க்க கூட்டு பிள்ளைங்களாம் தம்பிங்களெல்லாம் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லும்போது, அது அப்போல்லாம் படம்னா என்ன எழுத்தான போய் பார்த்தா எம்ஜிஆர், அவர் தான் எம்ஜிஆர். அப்போ தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 2வது படம் வந்து எங்கள் ஊரில் தேட்டர் கட்டி அரச கட்டளை. 3வது படம் வந்து பக்கத்தில் தேட்டர் பண்ணாங்களா, இல்லை அது வந்து பகன்ஸ்ராய் பேரா அப்படின்னு ஒரு ஊர். அதில் அப்போ பக்கத்தில் இன்னொரு தேட்டருங்க, ஃபெடரல் தேட்டர். அதில் ராஜா தேசிங்கு. அப்போ எங்கள் வீட்டில் டிவியில் நாங்கள் பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். அப்போ வந்து வியாழக்கிழமை ராத்திரி 10:10க்கு படம் போடுவாங்க. ஆனால் அந்த டிவி எங்கள் அப்பா வாங்குற அன்றைக்கி தாய்க்கு பின் தாரம் என்ற திரைப்படம் கலர் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த டிவி அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்போ போட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து 7 வயசு தான், 7, 8 அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த 4 படமும் ஏதோ ஒரு சக்தி என்னை ஈர்ப்பாக இருந்தது. அது அப்படியே எம்ஜிஆராக இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே போனோன்னே நண்பரோடு சேர்ந்து மது அருந்துவது, சிகரெட்டு குடிப்பது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் அப்போ 18 வயசில் ஆரம்பித்தேன். 22 வயசு வரைக்கும் குடிச்சிட்டேன்னா அப்போ எனக்கு கல்யாணம். என்னோடய ரிஜிஸ்டர் அன்றைக்கி 3ஆம் தேதி 7வது மாதம் 1982 எனக்கு ரிஜிஸ்டர். அந்த ரிஜிஸ்டர் முடிஞ்சவொடனே பதிவு திருமணம் முடிஞ்சவொடனே எனக்கு தேட்டரில் ஒளிவிளக்கு படம் போடுறாங்க. அதே ஞாபகத்தில் தான் இருக்கேன். இதை நான் கருதவே இல்லை. ஒளிவிளக்கு 100வது படம். அது 100வது படம். அதில் அந்த படம் நான் பார்க்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சா நான் ஓடிட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், என் தம்பியை போய் காதல் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற, இவன் சும்மா இருக்க மாட்டான், சண்டை கொடுப்பான் அப்படி சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து நான் 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 1982 மத்தியானம் 2:30 மணி ஷோவுக்கு போயிட்டேன். அந்த பாட்டு தைரியமாக சொல்லி மனிதன் தானா, அது என்னன்னு தெரியல. அந்த பாட்டு வந்து என்னை உள் வாங்கி எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்ச ஒரு பாடல் அது. அந்த படம் பார்த்து வீட்டுக்கு வந்து நான் கண்ணாடி மண்ணுக்கு நின்று பேசுவேன், நான் இவ்வளோ தப்பு பண்ணுறேன். அதான் சொன்னேன், மது அருந்துனா நீ ஒரு மிருகம், அந்த மிருகம் ஆயிட்டிங்களா, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு தெரியாது. அந்த ஒரு பாடல் எனக்கு பாடமாக அமைந்து அன்று முதல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மேலே சத்தியமாகவும் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக தண்ணி சிகரெட் எதுவுமே தொட மாட்டேன்னு இது வரைக்கும் 45 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க வரும்போது ஒரு யதார்த்தமான ஒரு டைம். அது வந்து நான் வந்து ஒரு நிகழ்ச்சி அறிவிப்பாளராக 1991ஆம் ஆண்டு மேடையில் ஒரு அறிவிப்பாளராக தோன்றி 5 வருடம் நான் நிகழ்ச்சி அறிவிப்பாளராகவே இருந்தேன். அனுபவம் இல்லாத ஒரு இது, ஆனால் மிக சிறப்பாக. அப்போ நான் பலக்குறலாம் பேசுவேன் கொஞ்சம். அதை வச்சு அதாவது மாஸ்டர் ஆஃப் செரமனி சொல்லும்போது அது ஒரு அறிவிப்பாளர் தான் அந்த நிகழ்ச்சியை நல்லா தரமாக கொண்டு போக முடியும். அந்த மாதிரி கொண்டு போகும்போது எல்லாம் ஒரு 6 வருஷம் சென்று இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி சுங்கைப்பட்டாணி கடாரம் ஊரில் நடந்தது. அதில் ஒரு எம்ஜிஆர் வர வேண்டியது, கோலாலம்பூர்லேருந்து அவர் வரலை. அறிவிப்பாளரை செஞ்சுக்கிட்டே இருந்தவன் எம்ஜி பண்டிதன். அப்போது மாயிகாவின் தேசிய கலாச்சார புதிய தலைவராக இருந்தார். எங்கப்பா எம்ஜிஆர் வரல, இன்னும் நான் எம்ஜிஆருக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்போ அந்த ஏற்பாட்டாளர் RPS கலைமணி அவர்கள் சொன்னார், தேவன் நீ எப்படியாச்சும் எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன்லாம் செய்யன்னு. நான் சொன்னேன், என்ன இந்த கூட்டத்தில் போய் என்ன நடிக்க சொல்கிறீங்க, நான் அறிவிப்பை வச்சு நான் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லை ஒன்றும் அந்த திறமலாம் இருக்கணும். இப்போ நானே ஒரு கற்பனை பண்ணி ஒரு வசனம் பேசி, நாளை நமதை பாட்டு, அவரோட மகன் 12 வயசு பையன் கீழேருந்து வர மாதிரி அது நானே கற்பனையில் ஒரு வசனம் பேசியிருந்தேன். அன்றைக்கே சொல்லிட்டாரு, இனிமேல் நீ வந்து அறிவிப்பு செய்வானா எம்ஜிஆரே நடி. அப்புறம் அதுக்காக மேக்கப்லாம் போட்டு ஒரு நம்ம சரவணன்
மலேசிய தூதகர் இவர் தான். அப்படி நடிச்சுட்டு வரும்போது தான் நான் அப்புறம் அப்படியே வந்து அது எம்ஜிஆரே மாறிட்டேன். எனக்கு இது வரைக்கும் எம்ஜிஆர் நடனத்தை பார்த்து ட்ரைனிங் பண்ணவோ ரிஹர்சல் பண்ணவோ நான் செஞ்சதே கிடையாது. எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க எம்ஜிஆர்? இது நான் வந்து மலேசியா மட்டுமல்ல, மலேசியா, ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, அப்புறம் உள்ளூர்லேயே நிறைய நிஜம் 1000 மேடைக்கு மேலே கூடயே இருக்கும். ஸோ இந்த 36 வருஷத்தில் வந்து எனக்கு நிறைய அவார்ட் கிடச்சிருக்கு. கலைத்திலகம், கலைமுகிலன், புரட்சி கலைஞன், காவிய கலைஞன், வாழ்நாள் சாதனை விருது, எம்ஜிஆர் விருது, இப்படி நிறையா. இன்னைக்கு அந்த விருது இங்கே கிடைக்குது. இங்கே ஒரு விருது கொடுக்குறாங்க. அது என்ன விருது எனக்கு தெரியாது. என்னன்னா இதில் எம்ஜிஆர் ஐயா இன்னைக்கு மறைந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் 108 வயது வேறு ஆகுது. இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். இப்படி இருக்கும்போது இன்னைக்கும் நிறைய எம்ஜிஆர்களை பார்க்க முடியுது. எப்படிங்க எம்ஜிஆர் வேஷம் இல்லைனாலும் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எம்ஜிஆர் ஒரு தலைவன், அதாவது ஒரு ரோல் மாடல் அப்படியே எடுத்து நான் அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா நான் எம்ஜிஆர் நடிக்கக்கூடாது. நான் ரொம்ப அதில் ரொம்ப இதாக இருக்கிறேன். அண்ணன் மலையாண்டி அவர்களுக்கும் எனக்கு தெரியும். தண்ணி சிகரெட்டும் கெட்ட இதெல்லாம் எனக்கு இல்லை. நான் எல்லாரும் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அவரை நீ படத்தில் அந்த கோட்பாடு அதை கொள்கையை என்ன செய்யறேன். எனக்கு இப்போ நாங்கள் நிறைய என்னை பற்றி பத்திரிகை செய்தி வந்திருக்கு, பத்திரிகை என்னை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நான் எம்ஜிஆரா நான் எங்கே போனாலும் சரி, இப்போ நாங்கள் டவுன்லேயே நான் நடந்து போனால் கூட சரி, எந்த கடையில் சாப்பிட்டாலும் சரி, யார் எனக்கு காசு கட்டுறாங்கன்னு தெரியாது. அவர் கட்டிட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஸோ இதற்கெல்லாம் காரணமே வந்து அந்த 3 எழுத்து மந்திரம் தான். 3 எழுத்தின் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் பாட்டுக்கு இன்னைக்கு வந்து நான் நினைக்கிறேன் நிறைய ரசிகர்கள் உலகமெங்கிலும் எனக்கு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அது எனக்கு பெரிய பெருமை. என்னை பெற்று வளர்த்த ஆளாக்கி எங்கள் அன்பு தெய்வம் அது மற்ற மக்கள். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியாகும்போது என்னை பெற்ற தாய் தப்பனை கும்பிட்டு எம்ஜிஆரை கும்பிட்டுட்டு, என்னோட காடியில் கூட எம்ஜிஆர் படம் தான் வச்சுருப்பேன். என்னை காடி இங்கே யார் பார்த்தாலும் இது எம்ஜிஆர் தேவனோட காடியாக தான் இருக்கும். எனக்காக காத்திருந்து நான் வந்த பிறகு காடியில் உட்காந்த பிறகு கிட்ட வருவாங்க. நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு தான் காத்தேன். நிச்சயமாக தெரியாது உங்கள் காடி தானே, ஏன்னா எம்ஜிஆர் படம் ஒட்டியிருக்கேன். யாரோடப்ப யாருமே எம்ஜிஆர் படம்லாம் ஒட்டுறதே கிடையாது. ஏங்க கடந்த 10-15 வருஷமாக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி நான் இப்போ 35 வருஷமாக நடிச்சுட்டு வரேன். எம்ஜிஆர் அவரோட இறுதி மூச்சு போகும்போது எனக்கு 27 வயசு, இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்து 87. ஆனால் இந்த வேடம் வந்து எம்ஜிஆர் ஐயோடைய என்ன வயது? இந்த வேடமா? இப்போ எனக்கு இப்போ எனக்கு 65 வயது ஆகுது. அப்போ நான் 36 வயசுல எம்ஜிஆரோட வேடம் எப்படின்னு கேட்குறேன். என்ன வயது அவருக்கு வந்து? அப்படியே அவர் நினைத்ததை முடிப்புன்னு பார்க்கும்போதே அவருக்கு வயசு 58 கிட்ட வந்துருச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை. ஒரு நடிகர்கள் நீங்கள் நிறைய பேர் வராங்க, தலைவராகவும் மாறுறாங்க. நீங்கள் எப்படி பாருங்க? அதாவது எம்ஜிஆர் வந்து சாதாரணமாக பார்த்துக்க முடியாது. ஒரு நடிகராக பார்த்தாங்க, அப்புறம் தலைவராக ஆனார் அதிமுகவுக்கு. ஸோ எனக்கு எம்ஜிஆர் பாடல் ஒவ்வொரு பாடமாக அமைந்தது. அந்த பாடல்களோட உள்ள வரிகள் அப்படியேப்பட்ட ஒரு ஆணித்தரமான வரிகள். ஒவ்வொரு கலைஞனாக இருந்தாலும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாடல்களை கேட்டாலே போதும் திருந்துவான். ஆனால் அந்த மனசு வேணும். நான் ஒரே நாளில் நான் தண்ணி டெய்லி காலைன்னு சொன்னேன், நான் பீரு அந்த மாதிரி குடித்தாலே ஒரே நாளில் விட்டேன். ஒரே நாள் எல்லாம் சொன்னாங்க எவ்வளோன்னு. நான் சொன்னேன் வீல் பவர் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒரு எம்ஜிஆரை பின்பற்றோம்னா முடியாதுன்னா முடியாது. அதுக்கு தான் என்னோட தலைப்பு எல்லாமே நினைத்ததை முடிப்போம். பாகம் 1லேருந்து இது வரைக்கும் 9 பாகம் நான் படைச்சிட்டேன். ஒவ்வொரு எம்ஜிஆர் நிகழ்ச்சியும் மலேசியாலே முத 1000 பேருக்கு உணவு அளித்து நிகழ்ச்சி போட்ட ஒரு மனிதன் அது கலைஞன். அது நான் தான். இது வரைக்கும் என்னோட நிகழ்ச்சி சோழ போனதில்லை. ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஏன்னா எம்ஜிஆர் இப்போ விவசாயி பண்ணால் சும்மா மேடையில் ஏறி விவசாயம் ஆடுறதில்ல. விவசாயி டிராக்டரே மேடையில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த வாய்ஸில் பேசுங்க. எம்ஜிஆர் வயசு எல்லா இதுங்க. இது உரிமை குரலில் நம்பியாரம் எம்ஜிஆர் பேசுகிற ஒரு வாய்ஸ். ஜெய் தோசாமி, ஏன் தாய் என்ன பாவிச்சு வளர்த்தா, இந்த மண் தாய் என்ன சோறு போட்டு வளர்த்துச்சுனா, மானவங்கள எவனும் தான் நலத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஜெய் தோசாமி, நான் எழுப்புற உரிமை குரல் இங்கே எங்கெல்லாம் உழைச்சவன் இருக்கானோ, எங்கெல்லாம் வேர்வை சிந்தனை இருக்கானோ, அங்கெல்லாம் என் உரிமை குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே பாடுங்க. மூண்டெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. இன்னைக்கு நிறைய நடிகைகள் புதிதாக வராங்க, வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தன்னை எம்ஜிஆரை மையப்படுத்திடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி வானத்தில் ஒரு சந்திரன்
ஒரு சூரியன் இருக்கோ அந்த மாதிரி தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். நாங்கள்லாம் பிம்பம் தான், அதாவது அவருடைய ஃபோட்டோஸ்டாட் மாதிரி. நம்ம ஒரு ஃபோட்டோஸ்டாட்டு நல்லா அதே மாதிரி வரும், ஒரு ஃபோட்டோஸ்டாட் கலர் ஓடிடும் ஏதாச்சும். அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து 50 எம்ஜிஆர் இருந்தாங்களா, 50ல் ஒரு 2-3 எம்ஜிஆர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். என்னை பற்றி நான் இப்போ புகழெல்லாம் இல்லை. அதே மாதிரி எனக்கு எம்ஜிஆர் மாதிரி கவுண்டமணி உள்ள மாதிரிலாம் நடிக்கிறாங்க, அப்படியே ஒல்லியாக தான் நடிக்கிறாங்க. எம்ஜிஆர் என்பது ஒரு பெரிய சகாப்தங்க. அவரை மேடையில் ஏறி கேவலப்படுத்தக்கூடாது, அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் உங்கள் தகுதி. இப்போ நான் நடிக்கிறேன், ரசிக்கிறாங்க, என் கூட படம் இருக்கிறாங்கன்னும் போது அப்போ நான் அதுக்கு தகுதியாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றுமே இல்லாமல் நான் மேடையில் நடிச்சேன்னா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணன் ஒரு பத்திரிக்கையாளராக எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் எங்களுக்கு நாடு உங்களுக்கு ஊர் சொல்லும்போது. ஆமாம், உங்கள் நாடு எங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவரெல்லாம் என்ன நல்லா தெரியும். எங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன், தேவையில்லைன்னு நான் போய் கலந்துக்க மாட்டேன். நான் எந்த கட்சியும் இல்லை, எந்த என்ஜிஓ, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா கழகம், ஒரு இயக்கம் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்களே, என்ன சொன்னாங்க, என்ன நீங்கள் ஒரு எம்ஜிஆர் இயக்கம் நானே திறந்து தரேன், நான் திறப்பேன், நான் நல்லா செய்வேன், கூட எவனாச்சும் அதை நோண்ட வருவான். அது எனக்கு எம்ஜிஆருக்கு கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். செஞ்சால் நல்லா செய்யணும். இதுவரை எந்த இதுவுமே எனக்கு இல்லை. நான் சொந்தமாக இது வரைக்கும் 9 நிகழ்ச்சி போட்டுக்கன்னா எனக்கு நல்ல பிரமுகர்லாம் எனக்கு உதவி செய்கிறாங்க. அந்த வகையில் இது இப்போ இடையில கடந்த வருடம் 2024ஆம் தேதி 7வது மாதம் 6ஆம் தேதி நினைத்தை முடிப்பான் பாகம் 9 போட்டிருக்கேன். இன்னொரு நிகழ்ச்சி போட்டுருவேன், 10வது நிகழ்ச்சி. அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். அது எனக்கு ஒரே ஒரு ஆசை அது இலவசமாக போடணும், நிறைய பேர் வரணும், மெல்லிசை ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டு போகணும். என்னோட நிகழ்ச்சி பார்த்து மூக்கில் விரல் வைக்காத ஆளே கிடையாது. நான் அந்த அளவுக்கு காட்சியும் தர்மமாக அமைப்பேன். இப்போ புத்தன் இயேசு காந்தி, புத்தனும் காந்தியும் கட்டாடு செஞ்சுட்டு இயேசுனர் ஒரு உண்மையான பையனை கட்டி தந்து விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மேடையிலேயே அந்த மாதிரி காட்சியும் கணக்கு ரொம்ப இருக்கும். மழை கொட்டுற மாதிரி செய்வேன். இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அப்படிதான். ஸோ இது வரைக்கும் நன்றி. இந்த வேலையில் எனக்கு இந்த ராமவரம் தோட்டத்திலே என்னை பேட்டி எடுத்து என்னோடு இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும், இவர் இவரை பற்றி சொல்லணும். இவர் சொல் சித்தர், திரு சொல்வாக்கு சித்தர். ரொம்ப இது இவரு மலேசியால 35 வருஷம் கேட்டுக்கலாமே. பழக்கம் எப்படி சார்? அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அந்த படம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மலேசியால போனதும் எப்படி இப்பதான் அறிமுகமா பேருடைய இது பாத்திருக்கீங்களா? எனக்கு சமீபத்துல சார் மலேசியால கால் பண்ணி பேசினாங்க. என்னுடைய நம்பர் சோமமங்கலம் ரமேஷ் அவர் மூலயமா எடுத்து என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது எனக்கு எம்ஜிஆர் தோற்றம் உள்ள ஒருவர் பேசுவார்ன்ற அந்த மைண்ட் செட் இல்லை. மலேசியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நான் மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் எனக்கு இமேஜ் அனுப்பிச்சாங்க ஃபோட்டோஸ். அப்போ பார்க்கறச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அந்த உருவம் 90%க்கு மேலே நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மனமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அவர் நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அவரோட இல்லத்தில், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இல்லத்தில் இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு காதுகாத பிள்ளைகளுக்கு ஒரு உணவு அளிக்கக்கூடிய விருந்து அவரே பொறுப்பேற்று அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்று இப்போ மதிய உணவு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்காக அவருடைய நண்பர்கள் சகாக்களோடு சேர்ந்து இங்கே வரதை தெரியப்படுத்துகிறோன்னு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. அதை அவங்கள வரவேற்கணுன்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட விசுவாசி. நினைத்தது முடிப்போன் படம் வரும்போது நான் பிறந்தேன் 1975. அப்போ அதில் ஒரு எம்ஜிஆர் பேர் ரஞ்சித் குமார், அந்த பேர் தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சாங்க. இன்று வரை அதுதான் என்னுடைய பேர் நினைத்திருக்கு. சூப்பர் சூப்பர் சாப்பிட போடலாம். என்னுடைய உணவு வேலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்வாங்க மலேசியா எம்ஜிஆர் தேவன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி தெரிவித்துக்கிறோம். பிறந்த தினத்தையொட்டி இப்போ அன்னதானம் வழங்குறாங்க. இப்போ 108ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான எழுத்து. 108 என்னங்க 9 எப்படி பாருங்க. அதாவது
ஒரு ஐயா வந்து இந்த இந்த சவுத் அப்படின்னு இந்தியா நாட்டில் சென்னையில் நான் வந்து மலேசியாவோட கால்சுஜான மலேசியா டு சவுத் இந்தியா, இந்த 5 சவுதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து மலேசியாவோட பிரதிநிதி. ஸோ ஐயாவோட பழக்கம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சோஷியல் சர்வீஸ் செய்யும்போது தான் ஐயா கூட வந்து பழக்கமானது. அதில் வந்து ஸ்பாட் நம்மளோட வேலையில் வந்து இந்த பொது தொண்டு செய்கிறது எங்களோட இப்படி தான். இப்போ ஆளுங்க பல விஷயம், அவங்க பாஸ்போர்ட் பிரச்சனைகள், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய நடக்கும். சில உடல்நல சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும் இங்கே வந்துட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் வந்து இதுக்கெலாம் வந்து எந்த அளவில் நம்ம உதவி செய்யணும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எங்களோட டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸு, என்ன வேலை செய்கிறோன்னு. அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் அறிஞர் தான். அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகரோ இந்த மாதிரி உலகத்தில் வந்து படைக்கப்பட்டது வந்து அது இறைவனோட கிருபை தான். இதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்ததாக எனக்கு தெரியல. அவன் அந்த மாதிரி ஒரு கம்பைன், அதாவது நடிப்பு துறையிலையும் அரசியல்லையும் வந்து ஒரு பெரிய ஜாமான் வந்து மக்கள் மனசில் வந்து இவ்வளோ இடம் பிடிச்சி இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து சில பேர் வந்து அவர் இறக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். கிராமத்துல போனீங்களா நம்ப மாட்டாங்க சொன்னா. இன்னும் அவர் வந்து ஒரு தெய்வமா இருக்காரு அவங்களுக்கு. அவர் பாடல், அவர் நடிகர்லாம் கேட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவரோட உற்சாகமா, ஒரு வழிகாட்டியா, அவர் பாடல ஈவன் முத்தாள் அவர் டிஎம்எஸ் பாடினாலும் இவரோட இந்த வார்த்தைகள் இவரே வந்து சில ஸ்கிரிப்ட் வந்து இவரே கொடுப்பாராம். இந்த மாதிரி பாட்டை மாத்தணும், அது பாடும்போது மக்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போய் சேரும். அந்த சினிமா துறை கலையிலேயே அவருடைய பார்ட்டிஷன் அதிகமா இருக்கும். ஆமா, அவரு திருப்தி இருந்தா மட்டுமே அந்த சீன் வரும். அவர் ரொம்ப இன்டென்ஷனா செய்வார். அந்த மாதிரி இந்த சீன் எப்படி மாற்றி மக்களை மெசேஜ், தமிழ் மக்களோட அந்த ஈர்ப்பு, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே கலந்த மாதிரி தான் அவர் படங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒளி விளக்கு, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு படம் எடுத்திருக்காரு. மாட்டுக்கார வேலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்காரனாவும் ஒரு விவசாயி, இப்படிலாம் வரும்போது வேட்டைக்காரன், இன்னைக்கு இருக்கிற ரிக்ஷாக்காரன், அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் நிறைய நடிகர்கள் வந்தாலும் எம்ஜிஆர்ங்கிற அந்த மலையை தொட முடியல. உச்சியில இருக்கிற அந்த அவர் இல்லைனாலும் இந்த இத்தனை வருடங்கள் அது வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க அந்தந்த அந்த ஏராக்கு தகுந்தாப்புல இப்போ வந்து இந்த மாடர்ன் சொசைட்டி அப்படி அந்த காலத்தில் வந்து அவர் இருந்தார். அவர் செஞ்சு வச்சுட்டு அவர் நடித்தது, அவர் செஞ்ச சேவைகள்லாம் வந்து ஒரு எவர்கிரீன், ஒரு மக்கள் மனசில் இன்றைக்கும் பதிஞ்சுட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். மக்களும் ஒன்றும் அவரோட வாழ்க்கை முறையில் படித்து அவர் வந்து நம்மளும் நல்ல வழிக்கு நம்மளை இட்டு சில அளவுக்கு வந்து அந்த மாதிரி லீடர்ஷிப்பு தலைமைத்துவத்தெலாம் வந்து காட்டியிருக்காரு. அதே சமயத்தில் சினிமா துறையில் அது எப்படி ரெஸ்பான்சிபிளாக மக்களுக்கு வந்து ஒரு ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுத்து அவங்களுக்கு ஏன்னா வழிகாட்டி உற்சாகமாக கொடுத்துருக்காரு. நீயாப்பா அப்படி இருக்க அந்த சில பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்க, எனக்கு வந்து தமிழ் பட் ஐ கேன் ரிமெம்பர் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு தமிழ் உச்சரிப்பு, அந்த பாட்டில் லிரிக்ஸ் எப்படி வந்து நான் அந்த பாட்டு லிரிக்ஸை கேட்கும்போது பாட்டுங்க நான் ஏன்ப்பா இன்னைக்கு இந்த மாதிரி தொழிலாளியாக இருக்கணும், நான் ஒரு பெரிய ஆளாக வரோம், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அது நீங்களே தன்னை உயர்த்திக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து அவரே சொல்லி காட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு உற்சாகம் தான். ஒரு மனசு சோர்வாக இருக்கிறது ஒரு ஏழைப்பாளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஒளி மாதிரி வந்து இந்த நடிகர் மூலியமா, ஒரு பாடல் மூலியமா எளிய மக்கள் மனசுல இன்னைக்கும் இடம் பிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கும் இந்த மலேசியா எப்படி இந்த ஈடுபாடு, இந்த தமிழர்களுடைய அந்த தொடர்பு எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல போனா மலேசியாவே ஒரு தமிழ்நாடு தான், ஒரு மினி தமிழ்நாடு. வார்த்தையெல்லாம் புரியுதே தவிர அந்த ரூபாய் நோட்ல கூட மலேசியா சிங்கப்பூரோட அந்த மரியாதை வந்து பாத்தீங்கன்னா இங்கே இல்லை. ஆமா, நீங்க இந்தியாவில் அப்படி சொல்ல முடியாது. அது வந்து என்னன்னா நம்ம வந்து அங்க தமிழ் மக்கள் எங்கேருந்து போனவங்க, அவங்க கலாச்சாரம், அது வந்து அவங்க தமிழராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தும் அவங்களோட எங்கள் நாட்டு சட்டத்திட்டத்தை வந்து நம்ம வந்து நம்ம மொழியை வந்து பயன்படுத்தலாம், நம்ம கலாச்சாரத்தை வந்து வெளிப்படையாக நம்ம செய்யலாம். அந்த நாடு வந்து நம்ம 57 சுதந்திரம் பெறும்போது அந்த
சட்டத்திட்டத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால வந்து தமிழ் ஸ்கூல் இந்த மாதிரி நம்ம சொந்த என் பேர் சரவணகுமார், சாருக்கு ஒரு தமிழ் பேர், அது ஒரு இந்தியன் பேர் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுதந்திரமாக அந்த நாட்டில் இருக்கலாம். அது சட்டத்திட்டத்தில் இருக்குது. அதனால வந்து இதை பயன்படுத்தி நல்ல மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத நல்லபடியாக வந்து இன்னைக்கு பைக தைப்பூசலாம் வந்து இங்கே நடக்கிறது தான் உலகத்திலே மலேசியாவில் தான் ரொம்ப விமரிசையாக நடக்க சொல்கிறாங்க. அதாவது அதை பார்க்கும்போது மலேசியாலே அதிகபட்சம் இந்தியர் அந்த தைப்பூச விழாவை பார்க்கும்போது விழாவை தடுத்து அது கலாச்சாரமாக ஃபெஸ்டிவலாக தான் நடக்குது. அந்த சமயத்தில் தமிழ் கலாச்சாரம், தமிழ்ல நம்ம இந்த அன்னதானம் போடுறது, பல கலை நிகழ்ச்சிகள், ஸ்டேஜ், அந்த காலத்துல வந்து கலைஞர்களாம் ஸ்டேஜ் போட்டு பாட்டு பாடுறது, அவங்க வந்து திறமையை வெளிப்படுத்தி ஒரு வாய்ப்பு, யோகா என்னென்ன எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இது வந்து தொடரும், வளர்ச்சி காண்டிட்டு தான் இருக்கு. என்னென்ன ஒன்றும் அந்த வருவெல்லாம் வந்து ஒன்றும் விட்டு போல. நிறைய பேர் இங்கே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, மலேசியாலாம் போய் திருமணம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வாணிகம் நிறைய பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து க்ரோ பண்ணி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து என்றைக்கும் வந்து குறையிற மாதிரி தெரியல. இன்னும் எதிர்காலத்தில் வந்து அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்தினர் ஒவ்வொரு ஊர்காரங்களுடைய ஸ்லாங் இருக்கும். இந்த மலேசியன் ஸ்லாங் இருக்குங்க தமிழில். நம்ம பேசுறது தமிழ், மலேசியன். ஆமா, இங்க வந்து பல மாதிரியா இருக்கு. மெட்ராஸ்ல ஒரு தமிழ், கோயம்புத்தூர் போனீங்களா இருக்கும், திருநெல்வேலி போனீங்களா இருக்கும். அங்க மலேசியால எங்க யார் கண்டுபிடிச்சாங்க இவர் வந்து மலேசியன் அப்படின்னா, நாம இவங்க இங்க உள்ளவங்க வந்தாங்களா நம்ம கண்டுபிடிக்க இது எந்த ஊரை சேர்ந்தவங்க. எங்க தமிழகத்துல இருந்தா கூட எந்த ஊரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த பாச நிறைய இருக்கு. அது டைப்பிங் அப்படி ஒவ்வொரு பேச்சு ஒரே தமிழ் இனங்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், அப்படி சில சீனர்கள் தமிழ் பள்ளிக்கூடம் படிச்சு தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி மலாய்க்காரர்கள் தமிழ் பள்ளிக்கூடம் படிச்சு தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. தமிழ் பாட்டு படிச்சு மேடையிலலாம் அவங்களும் அந்த மாதிரி அங்க வந்து மூவினமும் கலந்து வாழ்றாங்க. தமிழ் ஸ்கூலே இருக்கு பக்கத்துல, தமிழ் மீடியம் ஸ்கூலே இல்ல. அங்க மட்டும் இல்ல, மலேசியாலே மொத்தம் 530 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. இப்ப 530 தமிழ் பள்ளிக்கூடம் 530 தமிழ் பள்ளிக்கூடம் மலேசியால. இங்க மும்மொழி தான் பிரச்சனையா இருக்கு, ஒற்றுமையா இருக்கு. அது ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சிங்கப்பூர் மாதிரி வர முடியாது. சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த லெஜெண்ட். அது வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படின்னா அந்த நாட்டை பிரித்ததோடு தான் லீ குவான் யூ வந்து சிங்கப்பூர் அங்கே வந்து சீன மினிஸ்டராக இருக்கலாம், தமிழவங்க இருக்கலாம், இவர் நம்ம மலாய்க்காரர்கள் இருக்கலாம், மூவினமும் ஒன்றா ஒரே இது. யாரும் கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. அங்கே யாரெல்லாம் கல்வியில் முன்னுதாரணமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அங்கே நல்லா இருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூர் அப்படி அவங்க படிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மினிஸ்டர் ஆகலாம், எதை வேணாலும் ஆகலாம். சிங்கப்பூரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் மினிஸ்டராகலாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மலேசியாவில் நடக்காது. ஏன் காரணம்னா பிரசிடென்ட் இருக்காரு. அங்கே மலேசியாவில் ஒரு காரணம் மலாய்க்காரர்கள், அவங்க தான் மினிஸ்டராக இருக்கணும், அவங்க தான் அப்படி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து ஒரு அரசாங்கத்து தொழில் வந்து மூவினமும் இருக்கணும். ஏன்னா மூவினத்துக்கும் சரி சும்மா பங்கு பிடிச்சி கொடுத்து சிங்கப்பூர் நாடு தான். ஆனால் இது அவங்களாம் மலேசியா வந்து அது வேறு மாதிரி. அப்போ நமக்கு என்ன இருக்கோ இருந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறவங்க இருந்து போக வேண்டியது. அதுதான் அது மலேசியாவோடது. அதனால் அதை நம்ம இது பண்ண முடியாது. நம்ம இருக்கிற அரசாங்கம் வந்து இப்போ யூனிட்டி கவர்மெண்ட் மலேசியா இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் அன்வார் இப்ராஹிம் அவர் பல முயற்சிகள்லாம் பண்ணி ஏதோ ஒரு, ஏன்னா அவரோட சூழ்நிலையும் ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். அவர் அரசியல் சப்போர்ட்டுக்காக அவர் வந்து சில பாலிசிக்கு வந்து அவர் வந்து வழி கொடுத்து தான் ஆகணும். அந்த சமயத்தில் வந்து அவரும் பல முயற்சிலாம் செஞ்சுட்டு இருக்காரு எல்லா இனத்துக்கும் தான். அந்த இதில் பார்க்கும்போது அவர் அந்த அரசியல் இது வந்து இப்போ இது யூனிட்டி கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் சார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிரகாசமாக இருக்கும். அந்த வகையில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இருக்கிற அரசாங்கம் வந்து நம்ம மாமன்னரும் வந்து அவர் இவருமே இருந்ததுனால மூணு இன மக்களை வந்து சபாசரா மக்களோட எல்லாம் இந்த நாடு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா இருக்காரு, கிங்னு இருக்காரு, மன்னர் இருக்காரு, அவர் தான் கிங். இது இந்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு இந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஜனநாயக சிஸ்டம்ல நம்மளுக்கு கிங் மாமன்னர் இருக்காரு. அது 9 மன்னர்கள் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. ஸ்டேட் ஹெட்டு. அது 5 வருஷத்துக்கு ஒருக்க ஒருத்தர் மாமன்னர் ஆவாங்க.
அவங்களுக்கு வந்து இங்க இல்ல அது அது வந்து ராயல் ஃபேமிலி சொல்லுவாங்க. அவங்க வந்து ராயல் ஃபேமிலி, அவங்க தான் வர முடியும். அது வந்து நான் 57 இழந்தப்பட்டது. ஸோ அவர் சார் சொன்ன மாதிரி நம்மளும் அவர் இருக்கிற அரசாங்கம் வந்து மாமன்னரோட அவரோட சிந்தனையோட இந்த மாதிரி மலேசியா வந்து எல்லா இனமும் வந்து வேறுபாடு இல்லாத சமயம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, சிங்கப்பூர் உதாரணமாக காட்டுறாங்க. அந்த நாடு பாருங்க நம்மளை விட்டு போனால் இப்படி இருக்காங்க. இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு பாலிசிலாம் அந்த ஒரு அளவில் நம்ம கைப்பற்றோம்னா நம்ம நல்ல இந்த நாடு வந்து ஒன்றும் அடுத்த கட்டத்தை முன்னேற்றது போவோம். யோசிச்சு பாருங்க தான் அந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரும் வந்து கருத்து பேசும்போது பார்த்து பேசுங்க. அதாவது உன்னோட சமுதாயம் தான் பெருசு, உன்னோட சமயம் தான் பெருசு, இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது வார்த்தைகள் வந்து கவனமா. அவங்க இன்னைக்கு கூட இப்போ ஒரு வாரமா பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ மலேசியாவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. அதான் அந்த சமுதாயத்துக்கு குழப்பத்தை உண்டாக்காதீங்க, பிரச்சனையை உண்டாக்காதீங்க. மீண்டும் மீண்டும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து எல்லாமே வலுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த சோசியல் மீடியானால பெரிய பிரச்சனைங்க இப்போ வர காலம் இல்லாத இதெல்லாம் வந்து. ஏன்னா அந்த காலத்துல சோசியல் மீடியா வந்து எந்த விஷயமும் அப்படியே பேசி உள்ளுக்கு பெரிய பப்ளிசிட்டியால நம்ம ஒரு இப்போ வந்து வெளிப்படையாதனால பிரச்சனை ரொம்ப ஓடிட்டு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. சந்தோஷத்தை வெளிக்காட்டுறாங்க. அறிவிப்பு: திரு மலேசியா தேவன் அவர் கலைமாமணி பட்டம் இருக்கார். தமிழக அரசுடைய கலைமாமணி பட்டம். மலேசியா எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கா? நீங்க உள்ள போயிருங்க சார். சரி, வேற நாடு. இந்த நாடு வந்து இந்தியாக்காரர் அங்கே வேலை பார்க்குறாரு. புரியுதா? அதான் மலேசியா தேவன் இவர் பேர் தான், அவனுடைய பேர் மலேசியா பேரன். மலேசியா தேவன் அவர்கள் இன்று நம் பள்ளி மாணவர்களுக்கு மதியோடு வராங்க. எல்லா சாரும் பார்க்கறது தேங்க்யூ சொல்லுங்க. சிறப்பு இவங்க வந்து சிறப்பு 2 பேர் உதவிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நண்பர் உதவிக்கு வந்திருக்காங்க. புரியுதா? இவர் வந்து ரஞ்சித் குமார், காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சி குழு உறுப்பினராக இருக்காரு. இவர் வந்து நமது கோலாலம்பூர் மலேசியாவின் தூதரகம். அதுக்கு இவர் தான் பாஸ். நானும் வர சொல்லி நான் வாங்க, உங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்காக உண்மையிலே அவர்களுக்கு நான் நன்றி. அரசோட எம்பிசில தலைவர் பெரியவராக இருக்காரு. இந்தியா இருக்கிற மாதிரி இந்த மலேசியா எம்பிசி அதாவது உதவியாளர் நாங்க போறவரை இவங்க இமிகிரேஷன் பாஸ்போர்ட் பிரச்சனை, நீங்க இமிகிரேஷன் மாட்டா அவர் தான் பார்த்து அனுப்பும்போது பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா, அப்போ பார்வையிட்டு அவங்க தான் அனுப்புவாங்க. பார்த்து ஏதாவது கஷ்டமான சொன்னா கூட உடனே உதவி செய்வாங்க. இந்த மாதிரி அரசோட தூதுவாரங்க உதவி செய்ய முடியாது. அது இந்த மாதிரி தேவனுக்கு வந்து எல்லாரும் கைது. வணக்கம். இன்று வந்து இது வந்து என்னோட 4வது முறையாக உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து உணவளிக்கிறோம். இது நான் மட்டுமே செய்யலை, நான் ஒண்டி செய்ய முடியாது. என்னோட சேர்ந்த நல்ல நண்பர்கள், மலேசியா சேர்ந்த நண்பர்கள், குறிப்பாக மலேசியா ஆட்சிக்குழு உறுப்பினர், பினாங்கு மாநில வீடு அமைச்சு துறையில் எல்லோரும், தத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு அவர்கள் அவரோடு சேர்ந்து பினாங்கு மாநில மேயர் டத்து ராஜேந்திரன் அவர்கள், மற்றும் ஒருவர் பினாங்கிலே 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காருன்னா ஒரே ஒரு தமிழர் தான் ஸ்ரீ ரமேஷ் அவர்கள், அவரோடு சேர்ந்து பினாங்கு மாநில குற்ற புலனாய்வு தலைவராக துணைத் தலைவராக வீட்டிருக்கும் டத்து ஸ்ரீ புலேந்திரன், மற்றும் பினாங்கு மாநில மாய்காவின் தலைவராக வீட்டிருக்கும் சகோதரர் டத்து தினகரன், அவரோடு சேர்ந்து ஒரு சிலவர்கள். அது மட்டுமல்லாங்க இங்கே உள்ள தம்பி ரமேஷ் அவர்கள் எப்பயுமே வந்து நமக்கு உதவியாக இருப்பார். அவர் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவார். நான் சொல்லிட்டேன்னா அவர் எல்லாம் செஞ்சிருவார். இந்த அழைப்பை ஏற்று நான் சொன்னேன், சரி நம்ம மட்டுமே செய்கிறோம், நம்மள அழைப்பை ஏற்று ஒரு முக்கிய பிரமுகர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு அந்த வகையிலே ஐயா மலேசியா எம்பாசிடரோட பிரிவராக இருக்கும் ஐயா திரு சரவணன் அவர்கள் வந்திருக்காரு. ஒரு நல்ல கைக்கட்டுங்க. அதை அடுத்து காஞ்சிபுரம் சட்டத்துறையில் இருக்கும் அரசியல்வாதி ஐயா ரஞ்சித் குமார் அவர்கள் வந்திருக்காரு. எனக்கு இப்போ தான் பழக்கம், இவர் கொஞ்ச நாள் பழக்கம். இவர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன், உடனே வந்தாங்க. அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு வராங்க அப்படின்னா உங்கள் மேலே உள்ள பற்று,
என்ன தான் செய்கிறாரு எம்ஜிஆர் டேவன் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு இருப்பாரு. ஸோ அதை அடுத்து அவர் வந்து திரு தர்மலிங்கம், இவர் இங்கே உள்ளவர், என்ன ஊர் இது, கண்ணதாசன் கூட உள்ளவர். அவர் அண்ணன் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். இவரையும் நான் அறிமுகப்படுத்தினேன். இவர் வந்து மலேசியா பத்திரிகை துறையில் உள்ளவர், ரொம்ப வருஷமாக பத்திரிகை துறையில் அண்ணன் மலையாண்டி அவர்கள். நேற்று வந்தார் உங்களுக்கு, நேற்று இங்கே நாங்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது அதை ரிப்போர்ட்லாம் மலேசியா பத்திரிகைகளெல்லாம் வரும். அதெல்லாம் இது என்ன எத்தனை பேருக்கு தெரியும், என்ன பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? அடிக்கடிக்கு வந்திருக்காரு. நீங்க இன்னைக்குதான் கெட்டப்போட பாக்குறீங்க. ஆனா எப்பவுமே வேற கெட்டப்பல நார்மலா வருவேன். அந்த கெட்டப்போட இந்தியாவோட வாங்கின சரி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்குமே அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு 35 வருஷமா எம்ஜிஆரோட கொள்கைகளை அவரை பற்றி நடிச்சுட்டு வரேன். 35 வருஷமா இது வரைக்கும் நான் 9 கலை நிகழ்ச்சி, நினைத்ததை முடிப்பவன் பாகம் 1 பாகம் 9 வரைக்கும் எம்ஜிஆர் பாடல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து மேடையிலே ஆடி மக்களை மகிழ்விப்பது தான் நம்மளோட இது. மலேசியாவிலே மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஷோ போட்ட ஒரு ஆளு நான் தான். ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எம்ஜிஆர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் போய் பார்த்தாலே சாப்பிட்டுட்டு தான் மறுபேச்சு. ஸோ அந்த மாதிரியான அவரோட இதில் இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கணும். எம்ஜிஆர் நம்ம தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னு. ஸோ அந்த அளவில் இது வரைக்கும் நான் 35 வருஷமாக பல அவார்ட் வாங்கியிருக்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி நடித்து. ஸோ எனக்கு ஒரு ஆசை, சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி என்னோட நண்பர்களும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அடுத்த ட்ரிப்பு எனக்கு ஒரு ஆசை, நிகழ்ச்சி நேற்று நடந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் வச்சு உங்களை மகிழ்ச்சி படுத்தணுன்னு. எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயமாக அவங்களை பார்ப்பேன். உங்களை எல்லாரையும் நிச்சயமாக நான் மீண்டும் சந்திப்பேன்ற நம்பிக்கையோட அடுத்த முறை சந்திக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக உணவு கேட்காங்க. நீங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக எங்களை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே.